ராதிகா, ராதிகா, இதோ கனவு காண ஆரம்பிச்சுட்டா. கனவெல்லாம் இல்ல, உங்களுக்கு தெரியாதா? கிருஷ்ணர் பிருந்தாவனத்துல இல்ல, ராதிகாவோட மனசுலதான் இருக்காரு. என்ன ராதிகா? கனவு கண்டது போரும்மா. அங்கே பார், சூரியனே வந்தாச்சு. எப்ப துணி துவைச்சு எப்ப காய வச்சு எடுத்துட்டு போறது? வா வா, சீக்கிரம் வா. புகரமா, பூமலை தயாரா இருக்கா? தயாரா இருக்கு. சாமிக்கே வாங்குறிய, உனக்குன்னு பூ வாங்க மாட்டியா? இல்லம்மா, எனக்கு வேண்டாம். எனக்கு தெரியும், இன்னைக்கு நான் தாமதமா வந்துட்டேன். ஆனா அதுக்கு காரணம் நீதான். என் முன்னாடி வந்து நிக்கிற, அதுக்கப்புறம் மறைஞ்சு போயிடுற. பாத்தீங்களா ராதா, இவர் என்கிட்ட எப்படி எல்லாம் கண்ணாமூச்சி விளையாடுறாருன்னு? இதெல்லாம் தெரிஞ்சிருந்தோம் நீங்களும் எதுவும் தெரியாத மாதிரி இவர் பக்கத்துல நிக்கிறீங்க. பாத்தீங்களா, இன்னைக்கு எவ்வளவு அழகான பூக்கள் கிடைச்சிருக்கு. தினமும் இந்த மாதிரி உனக்கு பூமாலை போடணும்னு எனக்கு ஆசை. நான் பூக்களை இங்க வைக்கிறேன், நீங்களா வந்து எடுத்துக்கோங்க. சொல்லிட்டேன், மறந்துடக்கூடாது. அக்கா, அக்கா, ஆமா ஏக்கா இன்னைக்கு இவ்வளவு நேரம்? இல்ல நந்து, நான் எவ்வளவுதான் சீக்கிரமா வரணும்னு நினைச்சாலும் ஏதாவது ஒரு வேலை வந்து வர முடியல. அக்கா சீக்கிரமா பண்ணுக்கா, கொஞ்ச நேரத்துல பூஜை பண்றவங்களும் ஐயரும் வந்துட போறாங்க. சரி வா போலாம்.
இங்க பார், ஆர்த்தி தட்டு நான் ரெடி பண்ணிட்டேன். அப்படியா? நான் கூட கோலம் போட்டு முடிச்சிட்டேனே. குருக்களையா வராங்க. भूर्भुवस्वः तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात्. பக்தர்களை நான் குறை சொல்றேன்னு நீங்க நினைக்காதீங்க. எப்படிங்க இந்த பணத்தை வச்சுக்கிட்டு கோவில் காரியத்தையும் வீட்டையும் நான் கவனிக்கிறது? எப்படிங்க அது முடியும்? கடவுளோட அருள் இருக்கிறப்ப நாம எதுக்குமா யோசிக்கணும்? எப்ப கடவுளோட சேவைக்காக நம்ம வாழ்க்கையே அர்ப்பணிச்சிட்டோமோ எல்லாத்தையும் அவர் பார்த்துப்பாரு. அதனால நீ எந்த கவலையும் இல்லாம இரு. தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்காத. நல்லதே நடக்கும் நம்புவோம். கடைசி காலம் வரைக்கும் என்னைக்கும் நாம கடவுளையே பூஜிப்போம். சரியா? ஓ, நீ போய் ஆக வேண்டிய வேலையை பாரு. நான் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு வர்றேன். எப்படியாவது எங்களை நீதான் காக்கணும். அம்மா, ஏன் இப்படி இருக்கீங்க? அப்படியெல்லாம் இல்லையே, நான் சாதாரணமா தான் இருக்கேன். நான் இருக்கும்போது நீங்க இந்த மாதிரி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல. சரிம்மா, நீங்க படுத்துக்கோங்க. நான் உங்களுக்கு கால் அமைக்க விடுறேன். பாத்துக்கிட்டே இரு. நீ இப்படி செஞ்சு செஞ்சே என்ன கழுவி ஆக்கிட போற. எல்லாருக்கும் சமையல் செஞ்சு முடிச்சிட்டேன். பாத்திரத்தை எல்லாம் தேய்ச்சி வச்சுட்டேன்னா என் வேலையெல்லாம் முடிஞ்சிடும். ஏமா, நீங்க தான் சமைச்சு முடிச்சிட்டீங்கல்ல, சாப்பிட்டு முடிச்சதோ எல்லாத்தையும் நானே எடுத்து சுத்தம் பண்ணி வச்சிடுறேம்மா. நீங்க ஏற்கனவே களைப்பா இருக்கீங்க. நீங்க போய் படுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். சொன்னா கேட்க மாட்டியே. சரி, நீயே செய். ஏண்டி இவள? ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ராம். ஏண்டி இவள? அம்மா, ஒவ்வொருத்தர் வீட்டுல வயசானவங்கன்னா தேடி தேடி கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஆனா இந்த வீட்டுல தேடினாலும் கிடைக்கவே மாட்டேங்குது. நான் தானே அம்மாவை தூங்க சொன்னேன். ஹரே ராம் ஹரே ராம். இவள சாப்பாடு கொண்டு வர இன்னும் நல்ல நேரம் வரலையா? அம்மா சாப்பாடு கொடுக்கலன்னா பாட்டி கோச்சுப்பாங்களே. இப்ப நான் என்ன பண்றது? அடியே இவளே, ஏ தேவகி, பாத்தியாப்பா, நேரத்துக்கு சாப்பாடு கூட கிடைக்க மாட்டேங்குது. பேசாம நீ என்ன கூப்பிட்டுக்கோ. हरे राम हरे कृष्ण हरे राम हरे राम हरे कृष्ण हरे राम. पापा सीखिए हरे राम हरे कृष्ण हरे राम 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 हरे हरे
हरे राम हरे राम हरे राम 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 सीताजी राम राम हरे राम हरे राम हरे राम சாப்பாடு கடவுளே உன் கருணையே கருண கோபால். ஏ ராதிகா, என்ன தைரியம் உனக்கு? சாப்பாட்டை கொண்டு வந்து வச்சுட்டு சொல்லாம நீ பாட்டுக்கு போற? பாட்டிமா, அது வந்து பேசாத நீ. உன் முகத்துல முழிச்சாலே எனக்கு தான் பாவம். எதுக்காக நீ என்னோட சாப்பாட்டை கொண்டு வந்து அங்க வச்ச? கடவுளோட வீடு, அபசகனமான காரியத்தெல்லாம் நீ செய்யக்கூடாதுன்னு ஏற்கனவே உனக்கு நான் சொல்லி வச்சிருக்கேனா இல்லையா? இல்ல பாட்டிமா, நான் விட்டேன்னா உன்ன செய்யறதைய செஞ்சுட்டு எதுதான் பேசுற? ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா. இன்னுமே ஏன் இங்க நிக்கிற? போ வெளிய போன சொல்றல. முதல்ல இங்க இருந்து வெளிய போய் தொலை. ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே அம்மா, கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா. இங்க என்ன ஆச்சுமா? சேஷாத்ரி, இத்தனை வருஷமா நான் கட்டி காப்பாத்தி வந்த விரதம் எல்லாம் இன்னைக்கு பாழா போச்சுப்பா. இனிமே நான் அந்த வீட்டுல இருக்கவே முடியாது. இப்ப உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு இப்படி எல்லாம் பேசுறீங்கம்மா? என்ன சமாதானப்படுத்ததப்பா. போய் நான் யாத்திரைக்கு போக வேண்டிய எல்லா ஏற்பாட்டையும் செய்ய. கங்கையில போய் என் பாவத்தை போக்கி தொலைச்சுக்கிறேன். என்னம்மா நீங்க பேத்திங்க கல்யாணத்தெல்லாம் பார்க்காம அதுக்குள்ள கங்கைக்கு போறேன்னு சொன்னா என்னமா அர்த்தம்? அவசரப்பட்டா எப்படி? யாத்திரை எல்லாம் போறதுக்கு இன்னும் எவ்வளவோ காலம் இருக்குமா? சரி, என்னமோ நீ சொல்றதுனால போகல. எதுக்கு அவகிட்ட ஒரு வார்த்தை சொல்லி வை. ஏன் எதுக்கே வரக்கூடாது? உன் பொண்டாட்டிக்கிட்டே சொல்லி வை. வர வர என் பேச்ச அவ மதிக்கிறதே இல்ல. 20 தடவை கத்திட்ட, அவ வரவே இல்ல. இதோ இந்த சனிய சாப்பாட்டை கொண்டாந்து என் மேதையில வச்சுட்டு சொல்லாம கொள்ளாம அவ பாட்டுக்கு போறா. அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. வர வர உங்களுக்கு பார்வை குறைஞ்சிட்டே வருது. உங்களுக்கு பிடிக்குன்னு அவ விதவிதமா சாப்பாடெல்லாம் பண்ணி வச்சிருக்கா. அதெல்லாம் நிதானமா சாப்பிட்டுட்டு நிம்மதியா போய் படுத்து தூங்குங்க. கடவுளுக்கு பூஜை பண்றவனா உங்ககிட்ட போய் சொல்லுவானாமா? போங்க, சாப்பாடு ஆறிட்டே இருக்கு பாருங்க. சரி, இப்ப நான் சொல்றத கவனமா கேட்டுக்க ராதிகா. எனக்கு கண்ணு நல்லா தெரியும், என்னை ஏமாத்த முடியாது. ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே. என்ன மன்னிச்சிடுங்கப்பா. அம்மா தூங்க போயிட்டாங்க. அதான் பாட்டிமாக்கு நான் சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்தேன். எனக்காக நீங்க பொய் சொல்ல வேண்டியதா போயிடுச்சே. அதனால பரவாயில்லம்மா. அவசியப்படும் போது பொய் சொல்றதுல தப்பு இல்லைன்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அது சரி, நீ நல்லா பாடுவேன்னு சொல்லவே இல்லை. வாங்க 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 வாங்க. வணக்கம் 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 வணக்கம். வாங்க வாங்க. நீங்கெல்லாம் யாரு? எங்க இருந்து வரீங்க? வெளியூர்ல இருந்து நாங்க இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்கோம். இனிமே இங்க தான் இருக்க போறோம். உங்களுக்கு சேஷாத்ரி குருக்களை தெரியுமா? இப்ப அவரு இங்க இல்லையே. ஏன், எதுக்கு கேக்குறீங்க? எங்க வீட்டுல கிரகப்பிரவேசம் இருக்கு, அதுக்கு பஜனை வைக்கணும். அதுக்கு ஏற்பாடு பண்ணதான் சேஷாத்ரி குருக்களை பார்க்க வந்தோம். நீங்க தான் உதவி செய்யணும். அவர் வீடு எங்க இருக்குன்னு சொன்னீங்கன்னா நீங்க எங்களுக்கு செஞ்ச புண்ணியமா போகும். கிரகப்பிரவேசமா? ஏன், நான் கூட பண்ணுவேனே. அப்படியெல்லாம் இல்ல, எங்க வீட்டுல இருக்கிறவங்க சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. அவங்க குடும்பத்துக்கு சேஷாத்ரி குருக்கள் தான் வழக்கமா எல்லாமே பண்ணுவாராம். பெரிய குருக்கள் அவரு. அவர் வீடு அந்த சந்தில இருக்கு. தேங்க்ஸ். குருக்கலாம் ஊர்ல இல்லாத பெரிய குருக்கலாம். அப்படி என்னதான் மந்திரம் போட்டு வச்சிருக்கானோ தெரியலையே. வரவங்க எல்லாம் அவனையே தேடி தேடி போய்கிட்டு இருக்காங்களே. என்னோட வீட்டுக்கு நீங்க கிரகப்பிரவேசம் பண்ணி வச்சு பஜனையும் பண்ணணும். நீங்க வந்து கிரகப்பிரவேசம் பண்ணி வச்சாதான் எங்க வீடு மங்களகரமா இருக்குன்னு ஒரு நம்பிக்கை. தப்பா எடுத்துக்காதீங்க, என்ன மன்னிச்சிருங்க. இன்னைக்கு சாயந்தரம் ஏற்கனவே ஒரு இடத்துல நான் பஜனை பாடுறதா ஒத்துக்கிட்டேன். அடுத்த தடவை அவசியம் நான் வர்றேன். ஐயா, நாங்க இந்த ஊருக்கு வந்ததுல இருந்து எல்லாருமே ஒரே மாதிரியே சொல்றாங்க. நீங்களும் உங்க குடும்பத்தை சேர்ந்தவங்களும்
எந்த வீட்டுல காலடி எடுத்து வச்சாலும் அந்த வீடு மேன்மேலும் சுபிக்ஷம் அடையும்னு சொல்றாங்க. ஐயா, உங்களால வர முடியலன்னா உங்க வீட்ல இருந்து யாராவது ஒருத்தர் அனுப்ப முடியுமா பாருங்களேன். நாங்க ரொம்ப நம்பிக்கையோட வந்திருக்கோம். அப்படின்னா என் பொண்ணை அவசியம் நான் உங்க வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன். உங்களோட பொண்ணு உங்களை மாதிரியே திறமையானவளா இருப்பான்னு எங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்கு. உங்க குடும்பத்துல இருந்து யார் வந்தாலும் எங்களுக்கு அதுல சந்தோஷம்தான். சேஷாத்ரி ஐயா, நீங்க இதுக்கு சம்மதிக்கணும். வாங்க. இன்னைக்கு சாயந்தரம் மட்டும் நான் ஒத்துக்கலன்னா அவசியம் நான் வந்திருப்பேன். மாம், என்ன பண்றீங்க நீங்க? தேவையில்லாம பிரச்சனை பண்ணாதீங்க. ஏம்மா இப்படி பண்ற? எவ்வளவு சொன்னாலும் கேட்காம ஏன் இப்படி பண்ணிக்கிட்டே இருக்க? உங்க அப்பா இந்த அரைகுறை ஆடையில உன்னை பார்த்தாருன்னா உனக்கு சாப்பாடே போட வேண்டாம்னு சொல்லிடுவாரு. வாவ், தட்ஸ் பிரிட்டி கூல். எப்படியோ எனக்கு சாப்பாட்டை விட பர்கர்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும். கண்ட ட்ரெஸ்ஸும் போடுறது இல்லாம கண்டதையுமா தின்னுகிட்டு இருக்க நீ? ராதிகா, பாரு அம்மா என்ன எப்படி கொடுமைப்படுத்துறாங்கன்னு. மா விடுமா. விடுங்க. இங்க பாருங்க, ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நான் வீட்டை விட்டு ஓடி பெரிய ஆளாக தான் போறேன். அப்ப தெரியும் இந்த விஷாகா கேஃப் பத்தி. விஷாகா கேஃப்? இது என்ன புது கன்றாவி? ஓஹோ மாம், தெரியாது தெரியாது. கெட்ரினா கேஃப் அது மாதிரி தான் விஷாகா கேஃப். ராதிகா, அவளுக்கு கொஞ்சம் புரிய வையேன். யாராவது இந்த அரைகுறை உடையில இவளை பார்த்தாங்கன்னா கொஞ்ச நஞ்ச இருக்கிற மான மரியாதையெல்லாம் காத்துல போயிடும். ராதிகா, நான் வெளியில போறேன். சீக்கிரமா இவ ட்ரெஸ்ஸ மாத்தி இவளை வெளியில கூட்டிட்டு வா. அப்பா காத்துக்கிட்டு இருக்காரு. சரிம்மா. மாம், போச்சு. உடம்பெல்லாம் துணியை சுத்தி புடவை கடையில நிக்க வைக்கிற பொம்மை மாதிரி நிக்க வைக்க போறாங்க. மாம், தேவகி, விசாகா எங்க? இதோ ரெடி ஆகிட்டே இருக்கா. நான் போய் பார்த்துட்டு வரேங்க. சரி சரி. என்ன கூப்பிட்டீங்களாப்பா? அம்மாடி, நீ எனக்கு பதிலா ஒரு இடத்துக்கு போய் என்னோட வாக்குறுதியை நிறைவேற்றணும். என்னது? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒருத்தர் வந்திருந்தாரு. அவங்க வீட்டுல கிரகப்பிரவேசம்னு பஜனை பாடுறதுக்காக என்ன கூப்பிட்டு இருந்தாங்க. அவங்க ஒன்னதானே கூப்பிட்டாங்க விசாகா? எனக்கு எல்லாம் தெரியும். ஆனா கிரகப்பிரவேசம், கச்சேரி, நோ வே, என்னால போக முடியாதுப்பா. நீதான் அங்க போகணும் விசாகா. நாங்க வந்தா சரியா வராது. ஓ ப்ளீஸ் ராதிகா, ப்ளீஸ். இன்னைக்கு நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணி ஆகணும். ராதிகா, இங்க பாரு இங்க பாரு, நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. இன்னைக்கு எனக்கு ரொம்ப முக்கியமான வேலை இருக்கு. முதல்ல நான் பார்லர் போகணும். அதுக்கப்புறம் நான் பிரதீப்பை மீட் பண்ணணும். அவன்கிட்ட நான் ப்ராமிஸ் பண்ணிட்டேன். ப்ளீஸ் நீயே சொல்ல, பண்ண ப்ராமிஸை மீறக்கூடாது தானே? ப்ளீஸ் ராதிகா. விசாகா, அப்பா உங்களுக்கு வாக்கு கொடுத்துட்டாரு. ஓஹோ, அப்பாக்கு வேற வேலையே இல்ல. யார பார்த்தாலும் உடனே வாக்கு கொடுத்துருவாரு. இப்ப நான் எதுக்காக சொல்றேன்? உனக்கு பாடுறதுன்னா ரொம்ப பிடிக்கும்ல, யூனோ, பஜனை, கீர்த்தனை, ஆல் தட். இப்படி பாடி பாடி தானே கிருஷ்ணரோட பின்னாடி பைத்திய மாதிரி சுத்திக்கிட்டு இருக்க. இப்ப மட்டும் மாட்டேங்கிற? சரி போ. பரவாயில்ல, இருக்கட்டும். இனிமே நான் எதுவுமே கேட்க மாட்டேன். சரி போறேன். நிஜமா நிஜமா நிஜமாவே நீ போறியா? நிஜமா போறல? எஸ். ஆனா அங்க யாராவது என்ன கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா? உன்னை யாருக்குமே அங்க தெரியாது. ஏன்னா நீ எப்பவுமே வீட்டுக்குள்ள தானே இருக்க. கிட்டத்தட்ட நீயும் என்ன மாதிரியே தானே இருக்க. நீ ஒன்னே ஒண்ணு பண்ணு, பேசாம கூட்டத்தோட கூட்டமா போய் உட்காந்துக்கோ. ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோ, அங்க போய் எந்த வேலையும் செஞ்சிடாத. அப்புறம் எல்லாரும் உன்னை கண்டுபிடிச்சிருவாங்க.
ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, நீ அங்க போய் ஏதாவது வேலை செஞ்சனா உன்னை எல்லாரும் கண்டுபிடிச்சிருவாங்க. ரொம்ப நல்லா பண்ணமா. ஆனா ஒண்ணுமா, நீ யாருன்னே தெரியலையே. நான் உன்னை பார்த்ததே இல்லையே. அது நான் பண்டிட் சேஷாத்ரியோட வீட்ல இருந்து வரேன். ஓஹோ, அப்படின்னா நீதான் சேஷாத்ரி குருக்களோட பொண்ணா? வா, உன் பாட்டை கேட்ட உடனே நாங்க கண்டுபிடிச்சிருக்கணும். அந்த குரல்ல என்ன ஒரு இனிமை, பக்தி, என்ன ஒரு ரசனை. அந்த குருக்களோட பாரம்பரியத்துக்கே உண்டான குரலாச்சே இது. உண்மையிலேயே அது இனிமையா இருந்ததுப்பா. அப்பா வந்தவங்க எல்லாம் காத்துட்டு இருக்காங்க. வாங்க, பிரசாதத்தை எல்லாருக்கும் கொடுக்கலாம். நிறுத்துங்க. இந்த பொண்ணு அந்த பிரசாதத்தை வாங்க கூடாது. ஏன்னா இந்த பொண்ணு சேஷாத்ரி குருக்களோட பொண்ணு கிடையாது.